அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அப்துல் ரஹ்மான் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். வேலூர் மத்திய சிறை கைதியை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. இந்த பணியிட மாற்றம் குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. இந்த வேலூர் மத்திய சிறை கைதி சிவகுமார் அதாவது வீட்டு வேலைக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்திய விவகாரத்துல இந்த சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி அவருடைய வீட்டில அந்த சிவகுமாரை வீட்டு வேலைக்காக அழைத்து சென்று அங்க அவர் அந்த சிவகுமார் நகை பணம் திருடியதாக அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல சிபிசிஐடி போலீசார் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் சென்னை புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது இந்த 14 பேர் வழக்கில் அந்த இரண்டாவதாக அந்த அப்துல் ரஹ்மான் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது சிபிசிஐடி. இந்த நிலையில அவரை சென்னை புழல் சிறைக்கு மாற்றி அங்கிருக்கக்கூடிய அதாவது புழல் சிறையில் இருக்கக்கூடிய பரசுராமன் என்பவரை வேலூர் சிறைக்கு மாற்றி அதாவது மாற்றம் செய்து டிஜிபி மகேஸ்வர தயாளன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.